Hello guys, இந்த வீடியோவில் நம்ம அதர் எக்ஸசைஸ் 13 பேஜ் நம்பர் 11.74 இருக்க சம் தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிமிடெட் கம்பெனி தன்னோட சுய விருப்பத்தினால முடிவுக்கு வருதான், அதோட பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளை லிக்விடேட்டர்ஸோட ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ லிக்விடேட்டர்ஸ்க்கு ரென்யூமரேஷனாக அமௌண்ட் ரியலைஸ்டில் இருந்து 2%, அப்புறம் அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸில் இருந்து 2% கொடுக்க சொல்கிறாங்க. அதர் தேன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ்னால் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸை தவிர்த்து. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் அமௌண்ட்டில் இருந்து நம்ம 2% ரென்யூமரேஷன் லிக்விடேட்டர்ஸ்க்கு தரக்கூடாது. இங்கே பர்டிகுலர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் 10,000, அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் 32,000. இது நம்ம எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு டிபஞ்சர் 10,000, அசட் ரியலைஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 20,000, பிளான்ட் அண்ட் மிஷினரி 18,650, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் 1,000 rupees. நெக்ஸ்ட்டு லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் 1,000 rupees கொடுத்துருக்காங்க. சம்குள்ள போகலாமா? இப்போ நம்ம லிக்விடேட்டர்ஸோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு டபுள் சைடு, ஒன்று ரெசிப்ட் சைடு, இன்னொன்று பேமெண்ட் சைடு. ஃபஸ்ட்டு நம்ம ரெசிப்ட் சைடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிப்ட் சைடில் நம்மளுக்கு 2 அசட் ரியலைஸ்டு வரும். அசட் ரியலைஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 20,000. நெக்ஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி, இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 18,650 rupees. நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ், இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 1,000. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 39,650 rupees கிடைக்கும். ரெசிப்ட் சைடு இது மட்டும்தான் வரும். இப்போது பேமெண்ட் சைடு பார்க்க போகிறோம். பேமெண்ட் சைடில் என்ன வரும்னா ஃபஸ்ட்டு பை லிக்விடேட்டர்ஸ் ரென்யூமரேஷன், இதுக்கு கீழே ஆன் அசட் ரியலைஸ்டு, அப்புறம் அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ். நம்ம ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் அமௌண்ட்லேருந்து லிக்விடேட்டர்ஸ்க்கு ரென்யூமரேஷன் தர வேணான்னு கொஷினில் மென்ஷன் பண்ணதுனால நம்ம ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் இங்கே எழுதலை. ஸோ அசட் ரியலைஸ் நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ கிடச்சிச்சு, 39,650 rupees-ஆ. எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா ரென்யூமரேஷனாக 2% கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2/100. இதை நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 793 rupees கிடைக்கும். அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ்க்கு நம்ம கடைசியாக தான் அமௌண்ட் கேல்குலேட் பண்ணி போடுவோம். நெக்ஸ்ட்டு பை டிபஞ்சர்ஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 10,000. நெக்ஸ்ட்டு பை ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ், இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 10,000. நெக்ஸ்ட்டு பை லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ், இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 1,000. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறது பை அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், இந்த வேல்யூ, இந்த வேல்யூ, இந்த வேல்யூ, இந்த வேல்யூ, இப்போ இந்த 4 வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணி ரெசிப்ட் சைடோட மைனஸ் பண்ணிக்க போகிறோம். ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம பேமெண்ட் சைடு இருக்க அமௌண்ட்டை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 21,793 rupees கிடைக்கும். மைனஸ் ரெசிப்ட் சைடு எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 39,650 rupees இருக்கா. இப்போது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 17,857 rupees இருக்கும். இதுதான் நம்மளுக்கு அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ். இந்த அமௌண்ட்டில் இருந்து தான் நம்ம லிக்விடேட்டர்ஸ்க்கு ரென்யூமரேஷன் தர போகிறோம். எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க, 2%. ஸோ 2/102. அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்கு மட்டும் எப்பயுமே 100+ அதோட பர்சன்டேஜை ஆட் பண்ணி போடணும். இதை நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 350.1 கிடைக்கும். இது 5-ஐ விட சின்னதாக தானே இருக்குது. ஸோ இதை விட்டுடலாம், 350 எடுத்துக்கலாம். 350 நம்ம லிக்விடேட்டர்ஸ்க்கு ரென்யூமரேஷனாக தரப்போகிறோம் அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்லேருந்து. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 1,143 rupees கிடைக்கும். பேமெண்ட் சைடில் இருக்க இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி திரும்ப நம்ம ரெசிப்ட் சைடோட மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸோட வேல்யூ கிடச்சிடும். இப்போ நம்ம பேமெண்ட் சைடு ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 22,143 rupees கிடைக்கும். மைனஸ் ரெசிப்ட் சைட் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 39,650 rupees இருக்குது. இப்போது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு
17,507 rupees கிடைக்கும். இதுதான் அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸோட வேல்யூ. இதை எடுத்துகிட்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கிடச்சிச்சு? 17,507 rupees. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 39,650 rupees கிடைக்கும். இப்போ நம்ம ரெசிப்ட் சைடை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 39,650 rupees கிடைக்கும். ஸோ ரெண்டு சைடுமே டேலி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.